குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் நேம் என்ன அப்படின்னா, கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னா, லைட்டை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் பற்றி பார்த்தோம். ஸோ இன்றைக்கி எதெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது என்னென்னா, வாட்டரை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் ஏர் பற்றி பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு ஃபயர் பற்றி பார்க்க போகிறோம். இது மூணோட எஃபெக்ட்ஸ், டைப்ஸ், இது மாதிரிலாம் அதில் பார்க்க போகிறோம். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ் என்ன இருக்கோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நம்ம பார்க்க போகிறது வாட்டர் அப்படிங்கிறது. ஸோ வாட்டர் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் வாட்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படிங்கிறோம். இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் பண்ணிகிட்ருக்கு. ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. எதுக்குன்னா உயிருள்ள ஆர்கனிசத்துக்கு, லிவிங் ஆர்கனிசத்துக்கு நடந்துகிட்ருக்கு. லிவிங் ஆர்கனிசம் வாட்டர் இல்லைன்னா ரொம்ப ஒரு நல்ல எஃபெக்டை கொடுக்கக்கூடிய ஒரு இதாக இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த எர்த்து எப்படி எவால்யூட் ஆனிச்சு அப்படின்னா, என்ன நம்புகிறோம் அப்படின்னா, வாட்டர்லேருந்து தான் உருவாயிருக்கும் அப்படிங்கிறத எல்லோரும் நம்புகிறாங்க. பிலீவ் தட் ஈவன் லைஃப் ஹேட் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் ஒன்லி இன் வாட்டர் டூரிங் எவால்யூஷன் ஆஃப் எர்த். எர்த்து எப்படி உருவாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது என்ன நம்புகிறாங்கன்னா, வாட்டர்லேருந்து தான் உருவாயிருக்கலாம், சின்ன ஒரு ஆர்கனைசேஷன் உருவாயிருக்கலாம், அதுக்கப்புறம் நல்லா டெவலப் ஆகி ஒரு பெரிய ஒரு எவால்வேஷனே உருவாயிருக்கலாம், அது மூலமாக எர்த்து உருவாயிருக்கு அப்படிங்கிறத நம்புகிறாங்க. சரியா? இப்போது இந்த வாட்டர் கவர் மோர் தென் 70% ஆஃப் எர்த் சர்ஃபேஸில் வந்து வாட்டர் தான் ரொம்ப அதிகமாக ஆக்குபைட் பண்ணியிருக்கு இந்த எர்த்து அப்படிங்கிறோம். வாட்டரால் நிரப்பி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம நேச்சுரல் இப்படி இது மாதிரி இருக்குது. வாட்டர் நிறைய இடத்துல அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உனக்கு ஒரு 3 ways வாட்டர் நம்ம நேச்சுரல் ஆக்குபைட் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு அட்மாஸ்பியரிக் மாய்ச்சராக இருக்குது. அப்புறம் ப்ரெசிபிடேஷன் அப்படிங்கிறது இருக்குது. அப்புறம் சாயில் வாட்டர், இது மாதிரியாக நம்மளுக்கு வாட்டர் வந்து நம்மளுக்கு 3 வழியில் ஒரு 3 வழியாக வந்துகிட்ருக்கு அப்படிங்கிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு டு யூ நோங்கிற இதில் எவ்ரி க்ரீன் ஃபாரஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சதுக்கு, இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹெவி ரெயின்ஃபால் அக்கர் த்ரூ அவுட் த இயர். வருஷம் முழுவதும் அங்கே எப்படி இருக்குன்னா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்க்ளிரோஃபைலோஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஃபவுண்ட் வேர் ஹெவி ரெயின்ஃபால் அக்கர் டூரிங் த விண்டர் சீசன் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல மழை பெய்யும். அதேமாதிரி லோ ரெயின்ஃபால்ஸ் டூரிங் சம்மர் டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரைனிங்ஸும் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறது. அதுதான் என்னது ஸ்க்ளிரோஃபைலோஸ் ஃபாரஸ்ட் அப்படிங்கிறது. இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ஸ், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ரொடக்டிவிட்டி அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பிளான்ட் டிபெண்ட் ஆன் த அவைலபிலிட்டி ஆஃப் வாட்டர். ஒரு பிளான்ட் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வருமானம், இல்லை அது எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, இதெல்லாம் வந்து எதன் மூலமாக நடக்குது அப்படின்னா வாட்டர் மூலம் தான் நடக்குது. வாட்டர் இல்லைன்னா அதில் ப்ரொடக்டிவிட்டி வருமானங்கிறதும் இருக்காது, அது டிஸ்ட்ரிபியூஷனுங்கிறது இருக்காது. சரி, இது ரெண்டுமே எதை நம்பி இருக்குது அப்படின்னா வாட்டர் நம்பி தான் இருக்குது அப்படிங்கிறோம். இப்போ ஃபர்தராக ஒரு குவாலிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் எஸ்பெஷலி ஃபார் அக்வாட்டிக் ஆர்கனிசம். ஸோ இந்த தண்ணிக்குள்ளே வாழக்கூடிய உயிரினத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எது அப்படின்னா அதோட குவாலிட்டி, வாட்டரோட குவாலிட்டி வேணும் இல்லையா? அப்போ தான் அதுக்குள்ளே அது இருக்கக்கூடிய ஆர்கனிசம் வாழும். அது மாதிரி இப்போ டோட்டல் இந்த எர்த்தில் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு 5% வந்து பார்த்தோன்னா இன்லேண்ட் வாட்டர், நாட்டு தண்ணிம்பாங்களே அது, அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் வந்து டோட்டலாகவே 5% மட்டும் தான் நமக்கு இருக்குது. இதிலே நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம நிறைய வாட்டர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம லாஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இருக்கிற பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பாயிண்ட்டு, 5% மட்டும்தான் நம்ம வந்து குடிக்கிற தண்ணி அப்படிங்கிறது இருக்குது. அதுவும் குறைஞ்சி போச்சு அப்படின்னா நம்ம வந்து இன்னும் நல்ல அழிவுகளை சந்திப்போங்கிறது சொல்ல வரேன். நெக்ஸ்ட்டு 30 to 35% சீ வாட்டர், எவ்வளோக்கு 30-35% வந்து கடல் தண்ணியாக இருக்குது அல்லது. அதுக்கப்புறம் மோர் தென் 100 இன் ஹைப்பர் சாலின் வாட்டர், லேக்கூன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதாவது உப்பு தண்ணி இருக்கு இல்லையா, இது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ கூட உப்பு தண்ணி தான் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வாட்டரை டாலரேட் பண்ணிக்கிட்டு, அந்த உப்பு தண்ணியை டாலரேட் பண்ணிக்கிட்டு எந்தெந்த ஆர்கனிசம் வளருது அப்படிங்கிறத நம்ம 2 டைப்ஸாக பிரிச்சுருக்காங்க. ஒன்று வந்து யூரி ஹெலைன் அப்படின்னு ஒன்று. அதாவது இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் வித்து வைட் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டி அதிகமாக இருந்தாலும் சரி, கம்மியாக இருந்தாலும் சரி, மாறுபட்டு இருந்தாலும் சரி, அதையும் தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய சில ஆர்கனிசம் இருக்குது. அதுதான் என்ன
மெரைன் ஆல்கை அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று மரீனா ஆஞ்சியோஸ்போம், இதெல்லாம் வந்து யூரி ஹலைன் அப்படிங்கிறது அந்த டாலரேட் பண்ணிக்கிட்டு வளரக்கூடியது. நெக்ஸ்ட் வந்து ஸ்டெனோ ஹலைன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இங்கே ஒன்லி ஸ்மால் ரேஞ்ச் ஆஃப் சாலினிட்டிங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தால் மட்டும்தான் ஆர்கனிசம் வளரும். அதுதான் எந்த பிளான்ட் பேருனா பிளான்ட்ஸ் ஆஃப் யூஸ்டரிஸ் அப்படிங்கிற இந்த பிளான்ட்ஸ்லாம் இதில் தான் வளருது. இது அதோட டைப்ஸ். ஸ்டெனோதெர்மல் இது வந்து டெம்பரேச்சரு, ஸ்டெனோஹலைன் சாலினிட்டரி, ஸ்டெனோசியசியஸ் யூரிஷியஸ் அப்படிங்கிறது ஹேபிடேட் செலெக்ஷன் சொல்கிறது. அப்புறம் அதேமாதிரி ஃபேகஸ் அதுதான் ஃபுட்டு, பேத்திக் அப்படிங்கிறது டெப்த்தாக வாழக்கூடிய வாட்டரில் டெப்த்தாக வாழக்கூடிய ஹேபிடேட் இதெல்லாம் உள்ளது. ஸோ இதெல்லாம் டாலரேட் பண்ணிக்கூட வாழக்கூடிய இன்னொரு ஃபேக்டர்ஸ் பற்றி படிக்கிறது. ஸோ நம்ம அடுத்து நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்டரோட எஃபெக்ட் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாட்டரோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பாரு, சரி, இப்போ இந்த வாட்டர் இருக்குது. இந்த வாட்டரில் அதை தாங்கிக்கிட்டு வளரக்கூடிய சில இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதில் என்ன அப்படின்னா, இதில் டாலரன்ஸ் டு டாக்ஸிசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அது என்னன்னா, சோயாபீன் இருக்கு இல்லையா, சோயாபீன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அப்படின்னா டொமேட்டோ. இது என்ன பண்ணுவோம், இது மேனேஜ் டு டாலரேட் ப்ரெசன்ஸ் ஆஃப் காடிமிம் அப்படின்னு ஒரு பாய்சன்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து என்ன பண்ணுறது, டாலரேட் பண்ணி வாழுது. இது என்ன பண்ணுதுன்னா, தனியாக அந்த காடிமிம் வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி பிரித்து எடுத்துகிட்டு அது ஸ்டோரிங் இன் ஃபியூ குரூப் ஆஃப் செல்ஸ், சில குரூப்ஸ் ஆஃப் செல்ஸில் வந்து அது ஸ்டோர் பண்ணி வைக்குது. இதனால் என்ன ஆகுதுன்னா, ப்ரிவெண்ட் காடிமிம் அஃபெக்ட் ஆஃப் அதர் செல்ஸ். ஸோ இதனால் மற்ற செல்லில் அந்த காடிமிம் அஃபெக்ட் ஆகாமல் தடுக்குது. எந்த பிளான்ட்டுக்கு, சோயாபீன் அண்ட் டொமேட்டோ, இந்த 2 பிளான்ட்டை ஒரு முக்கியமான மேனேஜ்மெண்ட் பண்ணுது. என்ன மேனேஜ்மெண்ட் அப்படின்னா, அந்த காடிமியம் இருக்கக்கூடிய ஒரு பாய்சனை வந்து தனியாக ஐசோலேட் பண்ணி பிரித்து ஒரு அது பிளான்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன ஒரு செல்லை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது. அதனால் மற்ற செல்லுக்கு அந்த அஃபெக்ட் வராமல் தடுத்து நிப்பாட்டுது. அதுக்கப்புறம் ரைஸ் அண்டு ஐகார்னியா அப்படிங்கிறது ஒரு ஐகார்னியாவுக்கு இன்னொரு பேர் வாட்டர் ஹைசின்த்னு பேர். இந்த ரைஸும் இந்த ஐகார்னியாவும் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த காடிமம் வந்து என்ன பண்ணுது, அதோட சேர்ந்து ஒரு ப்ரோட்டீனோட சேர்ந்து என்ன பண்ணுது அப்படின்னா அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருது. இதுதான் இதில் உள்ளது. அதுக்கப்புறம் ஃபைட்டோ ரெமிடியன் அப்படிங்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின் உனக்கு. இந்த ஃபைட்டோ ரெமிடியன் அப்படிங்கிறதுனா, தீஸ் பிளான்ட்ஸ் otherwise can also use to remove cadmium from the contaminated soil. This is called a phytoremedian. இதெல்லாம் சேர்த்து ஃபைட்டோரெமிடியன் எக்ஸாம்பிள் கேட்டால் இதெல்லாம் சேர்த்து சொல்லணும். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா, அது கண்டாமினேட்டாக இருக்கக்கூடிய அது வந்து காடிமியம் ரிமூவ் பண்ணி சாயிலில் மாற்றுது இல்லையா, அதுதான் என்ன ஃபைட்டோரெமிடிஷன். ஃபைட்டோனா பிளான்ட்டு, ரெமிடிஷன்னா தீர்வு காணுறது. ஒரு பிளான்ட் மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பாய்சன்ஸ் வந்து தீர்வு காணக்கூடியது பேர் தான் என்ன, ஃபைட்டோரெமிடியன் பேர். ஸோ அதில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் அடுத்து பார்க்க போது விண்டு பற்றி பார்க்க போகிறோம். இந்த விண்டுங்கிறது வந்து ஒரு மோஷன்னா இயங்குறது சொல்கிறோம் இல்லையா, அதுதான் அது சொல்கிறது. இந்த ஈக்காலஜிக்கல் ஃபேக்டர்ஸில் வந்து இந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸில் வந்து இது ரொம்ப முக்கியமான ஒன்று தான் இது விண்டுங்கிறது. இது வந்து அட்மாஸ்பியர் கண்டெயின் நம்பர் ஆஃப் கேஸஸ், இது நிறைய கேஸஸ்லாம் அதில் கம்பைன் ஆகிருக்கும், பார்ட்டிகல்ஸ் இருக்கும். அப்போ அதர் கான்ஸ்டியூஷன் நிறைய இதில் இருக்கக்கூடியது. இப்போ அந்த காம்போசிஷன்லாம் என்னென்னு பார்ப்போம். கேஸ் இந்த மாதிரியெல்லாம் இந்த ஏரில் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நைட்ரஜன் வந்து 78% இதில் கம்பைன் ஆகிருக்கு. அப்புறம் ஆக்சிஜன் வந்து பார்த்தீங்கன்னா 21% தான். கார்பன் டை ஆக்சைடு 0.03%, -0.03% இதில் இருக்கும். அப்புறம் ஆர்கான் அண்ட் அதர் கேஸஸ் வந்து பார்த்தோன்னா மைனஸ் கிடையாது, கார்பன் டை ஆக்சைடு 0.03 தான், மைனஸ் இல்லை. அதுக்கப்புறம் அதர் கேஸஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.93% இதில் இருக்குது. ஸோ இந்த பர்சன்டேஜில் ஏன் ஒன்று ரீட் பண்ணுறேன் அப்படின்னா, இதெல்லாம் உனக்கு கொஷின்ஸ் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரி, அதனால் கரெக்டாக நோட் பண்ணி படி. ஓரல் டெஸ்ட் கொஷின்ஸ்லேயும் உனக்கு வரும் இதெல்லாம் இருக்குது. ஸோ இந்த அதர் காம்பனண்ட் ஆஃப் விண்ட் ஆர் வாட்டர் வேப்பர்ஸ், கேஸஸ், பொலிட்டன்ஸ், டஸ்ட்டு, ஸ்மோக் பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம், போலன் கிரைன்ஸ், ஸ்போர்ஸ், இதெல்லாம் அதில் சேர்ந்து இருக்கக்கூடியது இதெல்லாம். ஸோ இந்த ஏரை வந்து அந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறோம், மெஷர்மெண்ட் பண்ணுறோம். இப்போ இவ்வளோ வேகத்தில் நம்மளுக்கு வந்து இன்றைக்கி சைக்ளோன் ஃபார்ம் ஆகிருக்கு, இந்த இவ்வளோ வேகத்தில் நம்மளுக்கு கண்டிப்பாக காற்று அடிக்கும். அந்த வேகத்தை அவனுக்கு மெஷர்மெண்ட் பண்ணுறது யார் அப்படின்னா, அனிமோமீட்டர் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, காற்றோட வேகத்தை அளக்குறாங்க. உங்களுக்கு தெரியும், சைக்ளோன் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா இவ்வளோ 140 கிலோமீட்டர் வேகத்தில் இன்றைக்கி காற்று கரையை கறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதை மெஷர்மெண்ட் பண்ணுறதுலாம் வந்து அப்படின்னா இந்த அனிமோமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க, மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட்டு இல்லைனா அல்ஃபிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கேஸஸ் லெட் அவுட்
அட்மாஸ்பியரிங் இஸ் கிளைமேட்டிக் சேஞ்சஸ். இதெல்லாம் காற்றுல கலக்கும்போது கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுது இல்லையா, எது இந்த டஸ்ட் எமிஷன் ஆஃப் டஸ்ட் அண்ட் எரோசல் அப்படிங்கிறது. எரோசல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்மால் சாலிட் ஆர் லிக்விட் பார்ட்டிகல்ஸ் இன் சஸ்பென்ஷன் இன் த அட்மாஸ்பியர். சின்ன சின்ன துகள்கள் வந்து அது வந்து சால்டாக இருக்கக்கூடியது வந்து காற்றுல கலந்து அட்மாஸ்பியர் இருக்கக்கூடியதா எரோசல் அப்படின்னு சொல்கிறது. இதை பாரு, இது எங்கேருந்துலாம் வருது அப்படின்னா ஃப்ரம் இண்டஸ்ட்ரியல், ஆட்டோமொபைல்ஸ், ஃபாரஸ்ட் ஃபயர், சல்ஃபர் அண்டு டைமைத்தின் சல்ஃபர் இதெல்லாம் மூலமாகவும் வருது. ஸோ ப்ளே இன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிஸ்ட்ரிபியூஷன் டெம்பரேச்சர் லெவல் ஆஃப் எனி ரீஜன். இதனால் வர்றதுனால டெம்பரேச்சர் அதிகமாகுது. இப்போ வந்து அல்ஃபிடோ எஃபெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா the aerosols with a small particle is reflected the solar radiations entering the atmospheric. அதாவது இந்த சின்ன சின்ன பார்ட்டிகல்லாம் வேணால் சேர்ந்து சோலார் ரீஜனில் மூலமாக கலந்து சன்லைட்டில் கலந்து அட்மாஸ்பியரில் என்ட்ராகுது இல்லையா, அதுதான் என்னென்னா அல்பிடோ எஃபெக்ட்னு சொல்கிறது. அதாவது சின்ன சின்ன துகள் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அந்த தூசிக்கு துப்பட்டைகள் எல்லாம் ஒன்றா கலந்து சூரிய ஒளிச்சு மூலமாக நேராக போய் வளிமண்டலத்தில் கலந்துச்சுன்னா அப்படின்னா அட்மாஸ்பியரை கலக்குது இல்லையா, அதுதான் என்ட்ராகுது இல்லையா, அதுதான் அல்பிடோ எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதனால் என்ன உனக்கு ரெடியூஸ் ஆகும் அப்படின்னா டெம்பரேச்சர் லிமிட்டடாக இருக்கும். ஸோ அதனால் ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கொஞ்சம் எஃபெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் ஆசிட் ரெயின்ஸ் ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் வந்து உருவாகிடுது. ஸோ இதெல்லாம் ஓசன்ஸும் டெஸ்ட்ராய்ட் ஆகக்கூடியது. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட எஃபெக்ட் பார்க்க போகிறோம். எதோட எஃபெக்ட் அப்படின்னா இந்த விண்டோட எஃபெக்ட் பற்றி பார்க்குறோம். எஃபெக்ட் ஆஃப் விண்ட்ஸ். இப்போ விண்டு பாரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ரெயின் உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் வந்து விண்டு தான் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் காசஸ் வேவ் எங்கே அப்படின்னா லேக் அண்ட் ஓசன். காற்று அதிகமாகிறதுனால தான் அங்கே அலைகள் உருவாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஸ்ட்ராங் விண்ட் சாயில் ஏரேஷன் அண்ட் ரெடியூஸ் சாயில் ஃபெர்டிலிட்டி. வேகமாக காற்று சுழந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா மண்ணரிப்பு ஏற்படும். அது இல்லாமல் சாயிலோட ஃபெர்டிலிட்டியும் நமக்கு கம்மியாகிடும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். காற்றோட வேகம் அதிகமாகவும் டிரான்ஸ்பிரேஷனும் அதிகம் நடக்கும் அப்படிங்கிறோம். அப்புறம் ஹெல்ப் இன் பாலினேஷன். அனிமோஃபில்ல விண்டு மூலமாக பாலினேஷன் நடக்குது இல்லையா, அது ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் வந்து சீட் டிஸ்பர்ஸ் ஆகுறது, ஃப்ரூட் டிஸ்பர்ஸ் ஆகுறது, ஸ்போர் டிஸ்பர்ஸ் ஆகுறது, இதெல்லாம் வந்து அந்த விண்டு மூலமாக நடக்குது. அப்புறம் ஸ்ட்ராங் விண்டு என்ன பண்ணுது, அப்ரூட்டிங் ஆஃப் பிக் ட்ரீ, பெரிய பெரிய மரத்தெல்லாம் சாட்சி போட்டுறதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் ஒரு பிக்சர் ஒன்று காட்டுறாங்க. அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக ஃப்ளாக் மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ அது காரணம் என்ன அப்படின்னா யூனிடைரக்ஷனல் விண்ட் சிமுலேட்ஸ் டெவலப்மெண்ட் ஆஃப் ஃப்ளாக் ஃபார்ம்ஸ் இன் ட்ரீ. ஒரு பக்கமாகவே ஒரு மாதத்து ஃபுல்லாக ஒரு பக்கமாகவே காற்று திசை வாரி வீச அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மர செடி கொடிகள்லாம் அந்த ஃப்ளாக் மாதிரியே ஒத்த பக்கமாகவே திரும்ப ஆரம்பிச்சிடும். ஸோ இது அப்படியே க்ரோத் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன் யூனிடைரக்ஷனல், ஒரு பக்கமாகவே காற்று வீசிடக்கூடியது. ஸோ அதனால் ஃப்ளாக் ஃபார்மில் வந்து ட்ரீ கிடச்சிருங்கிறாங்க. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ஃபயர். இந்த ஃபயர் பற்றி பார்க்குறோம். இந்த ஃபயர் இஸ் ஏ எக்ஸோதெர்மல் ஃபேக்டர் காஸ் டியூ டு த கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் கம்பஸ்டன். அதாவது கெமிக்கல் சேர்ந்து தான் எரியுது அப்படிங்கிறாங்க. அப்படி எரியும் போது என்ன ஆகுதுன்னா ரிலீஸ் ஹீட் அண்ட் லைட். ஸோ அந்த ஹீட்டு உருவாகுது, டெம்பரேச்சர் உருவாகுது, அதில் லைட் உருவாகுது, இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க ஃபயர் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபயருங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலம் நடந்து இப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக அது எரிய ஆரம்பிக்குது. அப்போ வந்து டெம்பரேச்சரும் ஒரு ஒளி உருவாகுது, அதுதான் என்னென்னா ஃபயர் அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து மேட்ஸ் சம்டைம்ஸ் டெவலப்மெண்ட் நேச்சுரல். மோஸ்ட்லி மனுஷனால தான் இந்த ஃபயர் உருவாகுது. சம்டைம் நேச்சுரலாக உருவாகுது. அப்படின்னா மரத்தோட மேலே பக்கம் ஒன்றோட ஒன்று உரசி என்ன ஆகுதுன்னா ஃபயர் உருவாகுது அப்படிங்கிறாங்க. ஸோ டிவைட் இன் 2 2 வகையாக பிரிக்கிறாங்க, 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஃபயர், சர்ஃபேஸ் ஃபயர், க்ரோன் ஃபயர் அப்படிங்கிறாங்க. இந்த கிரவுண்ட் ஃபயர் அப்படிங்கிறது இந்த ஃப்ளேம்லெஸ் கொஷின் கேட்பாங்க, ஃப்ளேம்லெஸ் ஃபயர் கேட்பாங்க. அதனால் கிரவுண்ட் ஃபயர் தரை ஒட்டியே என்ன பண்ணுவோம் ஒரு புகைச்சலோட அது என்ன பெருசாக ஃப்ளேமாக இருக்காமல் அப்படியே எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், அதுதான் என்னது கிரவுண்ட் ஃபயருங்கிறது. சர்ஃபேஸ் ஃபயருங்க அப்படிங்கிறது மேலே ஹெர்ப்ஸ் சிறு செடி புதர் செடியெலாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி செடியில் எரியக்கூடியது தான் அது சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு க்ரோன் ஃபயர் அப்படிங்கன்னா பெரிய பெரிய மரத்தோட மரத்தில் பெரிய இருக்கக்கூடிய பேர்ன் இன் ஃபாரஸ்ட் பெரிய பெரிய இதில் எரியக்கூடியது தான் இந்த க்ரௌண்ட் ஃபயருங்கிறது. ஸோ ஃபயரோட எஃபெக்ட்ஸ் பார்க்குறோம் அப்படின்னா இஸ் டைரக்ட் லேத்தல் எஃபெக்ட் அண்ட் பிளான்டாக கொல்லக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்கிறோம். இந்த போர்னிங் ஆஃப் ஸ்கேர் இஸ் சூட்டபுள் பிளேஸ் ஃபார் என்டர் இன் பேராசைட்டிக் ஃபங்கஸ் அண்ட் இன்சைட்ஸ். ஸோ ஒரு மரம்லாம் எரிஞ்சு போச்சு அப்படின்னா அங்கே ஒரு காயம் உருவாயிடும். அந்த காயம் மூலமாக ஒட்டி வாழக்கூடிய இந்த பூஞ்சைகள் இன்செக்ட்லாம் அது என்ன அதை வந்து உள்ளே போகிறதுக்கு நல்ல வழியை கொடுத்துரும். அதான் செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் என்ன பண்ணால் இட் இஸ் பிரிங் அவுட் ஆஃப்
ஆல்ட்ரேஷன் ஆஃப் லைட், ரெயின்ஃபால், நியூட்ரிஷன் சைக்கிள், ஃபெர்டிலிட்டி ஆஃப் சாயில், பிஹெச், சாயில், ஃப்ளோரா அண்ட் ஃபானா. சாயிலில் வளரக்கூடிய ஆர்கனிசம், இந்த பிளான்ட்டு அண்டு அனிமல்ஸ் இதெல்லாம் வந்து ஆல்ட்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த காற்று அதிகமாக இருக்கும்போது, ஸோ ஃபயர் ஆகும்போது. அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் பாயிண்ட்டு, சம் ஃபங்கஸ் விச் க்ரோன் அண்ட் சாயில் பார்ன் ஏரியா. அதாவது அதுக்கு பேர் என்ன, ஃபைரோஃபில்லஸ் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கொஷின்ஸு. ஃபைரோஃபில்லஸ் அப்படிங்கிறது வந்து சில ஃபங்கஸ் வந்து எரிஞ்சு போன இடத்துல வளரும். ஸோ அந்த எரிஞ்சு போன இடத்துல இந்த ஃபங்கை இருந்தாவே இது இந்த இடம் எரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதான் பைரோனிமா கான்ஃபியூஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ். இந்த ஃபங்கஸ் வந்து எங்கே வளரும், எரிஞ்ச இடத்துல மட்டும்தான் இது வளரும். அப்போ அந்த இடத்துல இருந்தாவே என்ன கண்டுபிடிச்சிடலாம், ஸோ இந்த இடத்துல எப்போயோ ஒரு இடம் எரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் எஃபெக்ட் உள்ளது. ஸோ இதில் அடுத்தது உங்களுக்கு டைப்ஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயர் இங்கே எரிஞ்சிருக்கு அப்படிங்கிற இண்டிகேட் பண்ணுறதுக்கு, அழிஞ்சு போனாலும் அந்த இடத்துல இது வாழ்ந்துச்சு அப்படின்னா அங்கே கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் எதுனா பெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஃபேர்ன், அதுக்கப்புறம் பைரோனிமாங்கிறது ஒரு ஃபங்கஸ். இது ரெண்டுமே என்ன பண்ணுவோம், எங்கே இருக்கும், எந்த இடத்துல வளர்ந்துருக்கும் அப்படின்னா இந்த ஃபயர் எங்கே பரவி இருக்கோ அந்த இடத்துல அது வளரும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணிடலாம், இதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதனால் அது என்ன சொல்கிறாங்க, இண்டிகேட்டர் ஆஃப் ஃபயரை இண்டிகேட் பண்ணுறது யார் அப்படின்னா இந்த பிட்ரிக்ஸ்னு ஒன்று, இன்னொன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா பைரோனிமா அப்படிங்கிற ஒன்று. சரியா. நெக்ஸ்ட்டு ஃபயர் பிரேக், அதாவது கேப் விடுறது. ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இடையில ஒரு ஸ்லோ கேப் இருக்கும். அந்த கேப் மூலமாக என்ன ஆகணும், பெரிய ஒரு ஃபயராக உருவாகாமல் தடுக்கிறதுக்கு உருவாகிருக்கு. அதுதான் கேப் விட்டு அது பிளான்டிங் பண்ணக்கூடியது ஒன்று. ஸ்டாப், அந்த ஃபயர் அதிகமாக கடந்து போகாமல் ஸ்டாப் பண்ணுறது. அதுக்கப்புறம் நேச்சுரலாகவே சில ஃபயர் பிரேக்ஸ் இருக்குது. எப்படின்னா இடையில இப்போது மரச்செடி கொடைகள் இருக்கும் மாரி இடையிலே பார்த்தோம் அப்படின்னா சில சின்ன கேனல்ஸ், ரிவர், லேக் இது மாதிரிலாம் உருவாக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது அப்படின்னா டோட்டலாக எரியாமல் தடுத்து நிப்பாட்டுறதுக்கு, ஸோ இது வந்து நான் எடுத்து நேச்சுரலாகவே இது உருவாயிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ரைட்டிடோடோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கொஷின்ஸ். இது என்ன பண்ணுது அப்படின்னா சில பிளான்ட்ஸ் இருக்குது எகெயின்ஸ்ட் ஃபயர், அந்த ஃபயர்லேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு சில பிளான்ட் இயற்கையாகவே அந்த வடிவம் அமைச்சிருக்கும். என்னென்னா அவுட்டர் பார்க் ஆஃப் த ட்ரீ எக்ஸ்டென்ஸ் ஆஃப் லாஸ்ட் ஃபார்ம்டு பெரிடம் இஸ் கால்டு ரைட்டோடம். பெரிடம் அப்படின்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்டிகல் அண்ட் ப்ளோயன் டிஷ்யூஸ் இதெல்லாம் என்ன பண்ணிடுவோம், மேலே அந்த லேயரோட கலந்துருக்கும். ஸோ அது சீக்கிரம் என்ன ஆகாதுன்னா ஃபயர் ஆகாது அப்படிங்கிறதுக்காக தான் ப்ரொடக்ட் பண்ணக்கூடியது. உள்ளுக்குள்ள ஸ்டெல்ஸுக்கு வந்து ப்ரொடக்ட் பண்ணுறதுக்கு அந்த பெரிடம் அப்படிங்கிறத கவர் பண்ணியிருக்கக்கூடியது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரொடக்ட் ஸ்டம் எகெயின்ஸ்ட் ஃபயர், வாட்டர் லாஸ், இதெல்லாம் இன்செக்டை ப்ரிவெண்ட் பண்ணுறது, உள்ளுக்குள்ள மைக்ரோஆர்கனிசம் உள்ளே இன்ஃபெக்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடியதான் என்னதான் இந்த ரைட்டோடெர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் உள்ள எஃபெக்ட்டு இதெல்லாம் படிச்சுக்கோங்க. அடுத்து நம்ம டாபிக் வந்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிக்கிறது. எடாஃபிக் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கன்னா சாயில் பற்றி பார்க்கக்கூடியது. சாயில் வகைகள் என்ன, அதில் எப்படி ஃபார்மேஷன் ஆனிச்சு, ஸோ இதெல்லாம் ஃபுல்லாக பார்க்க போகிறது தான் இதில் உள்ளது. ஸோ இதை பற்றி நம்ம அடுத்து பார்ப்போம்.